மன்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேரை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரென மருங்கிலே பயின்ற பாவை மறுப்பிலே வளர்கின்றாள் என வில்லிபுத்தூரார் வாழ்த்திய தமிழை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு முதற்கண் வணக்கம். இல்லை, நான் தமிழை நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை அதை ரிக்ரெசிவ் ப்ராக்டிசஸை வந்து என்டார்ஸ் பண்ணியோ அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் நான் தமிழை வாழ்த்துறேன். ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல இருந்து இருக்கிற ஒரு மொழி இன்னைக்கு அதனுடைய மக்களோட வந்து இயல்புகள் மாறுறதுனால அழிஞ்சுக்கிட்டு இருக்க பார்வையில் இருக்குங்கிற சென்சிட்டைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த வாழ்த்தை நான் சொல்றேன். ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் குமரவேல், CEO and co-founder of Naturals, respected coordinator of the competitive exam cell of Madras School of Social Work, Dr. Janaki, my teammates and colleagues from Wizerv Learning Solutions, professors, associate professors, assistant professors, lecturers, students, and my sisters and brothers of Madras School of Social Work. I extend a very nice and warm welcome to you all for this August event. நான் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வந்திருந்தேன். முதல்ல வந்து இதை பற்றி பேசணும், அடுத்து வந்து UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி பேசணும், எல்லாரையும் வெல்கம் பண்ணிடணும், போய் உட்காந்துடணும் அப்படின்றது. நானும் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கும் வந்து எப்படி இருக்கும், காலேஜை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, பெருமையாக பேசுவாங்க. உள்ளே போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் பார்த்தா அங்கே அப்போ தான் வந்து கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபேக்கல்ட்டி எப்படி கலாய்ப்பாங்க, காலேஜ் எப்படி கலாய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு சிவில் சர்வீஸ் பற்றி நம்ம ஓரியன்டேஷன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு காலேஜோட கொலாபரேட் பண்ணி we have met students, பட் ஆனால் ஒரு கொலாபரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஹெசிடென்சியே இல்லை, உடனே அப்ரோச். வித்தின் ஷார்ட் டைம் நம்ம வந்து இங்கே இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். I actually congratulate the team members and the competitive exam cell and the entire team headed by the principal Dr. Raja Samuel. சரி, ஓகே, நல்லா இருக்கு, மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம காலேஜ் சாங் ஒன்று போட்டிருந்தாங்க. என்னையா இப்படி ரசிச்சு பாடுறீங்க, நான் பார்க்கல, இந்த பக்கம் அங்க எல்லாரையும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவு தலையை ஆட்டி ஆட்டி அப்படி ரசிச்சு பாடி, ஹை பிச் போறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நிக்காம அவ்வளவு ரசனையா பாடுறீங்க. ஐ எம் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட். எனக்கு வந்து இப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ரசிச்சு பாடினாங்க, ரொம்ப ரசிச்சு பாடினாங்க. தட் டசன்ட் ஹேப்பன் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் நடக்கிறது இல்லை. அந்த ரசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அட் that point of time I am very excited to conduct this event. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பண்றதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூ, அந்த டெலிவிஷன் இன்டர்வியூல ஒரு மேமத் மைண்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் எக்ஸிகியூஷன்ஸ் இருக்கிற ஒரு ஆளு கேமராவுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாரு. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கேமராவுக்கு அட்ஜசென்ட்டா ஒருத்தங்க நிக்கிறாங்க. அவங்க போய் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் எந்தூசியாஸ்டாக இருக்கீங்க, இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்துருச்சு, நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பர்சன், அந்த மேமத் மைண்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் எக்ஸிகியூஷன்ஸ் இருக்கிற ஆளு சொல்றாரு, முதல்ல ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் அப் அட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துங்க, லேர்ன் பண்ணுங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. இப்போ சும்மா அப்படியே நம்ம சினிமா பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், ஸ்டார்ட் அப்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது இப்போதைக்கு முக்கியம் இல்லை. அடிக்குவேட் லேர்னிங் இருக்கணும். அடிக்குவேட் லேர்னிங் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் அப் வாங்க, என்டர்பிரைஸ் ஆரம்பிங்க, சக்சஸ்ஃபுல் ஆகுங்க, எவ்வளவு உங்களுக்கான வந்து குரோத்தை நீங்க பாத்துங்க, இந்தியாவோட எக்கனாமிக் குரோத்தை பாத்துங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இது வேற யாரும் இல்லை, நம்மளோட சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் K Kumaravel. ஸோ அப்பையில இருந்து எனக்கு வந்து அவர் மேல ஒரு விருப்பம்.
எனக்கு வந்து அவர் நேரடி பழக்கம் கிடையாது. நம்ம விசர்வ் லேர்னிங் சொல்யூஷன்ஸோட பிஸ்னஸ் ஹெட் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார் தான் வந்து இவரை இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லி அவரை வந்து பேசும். ஸோ ஹீஸ் ஆஃப் கான்கிரீட் நாலேஜ். இது வந்து அவருக்கு அவர் என்னதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து சிவில் சர்வீஸா அப்படின்ட்டு பேசுறதுக்கு யோசிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை அவர் தான் பேசணும் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்ஸா நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. எதனால அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய சிவில் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிவில் சர்வெண்ட்டை கூட்டிட்டு வருவாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸரை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம், ஹவு டு கிராக் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த ப்ரிலிம்ஸ்னா என்ன, ரிட்டன் எக்ஸாமினேஷன்னா என்ன, இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. வேற அது யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ல பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் இருக்கும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இன்டர்வியூங்கிறது வேற, பர்சனாலிட்டி டெஸ்ட்ங்கிறது வேற. இன்டர்வியூவை எப்படி அப்ரோச் பண்றது, இப்படியே தான் பேசிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு வேல்யூ கிரியேஷனே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் ஒரு சிவில் சர்வெண்ட் ஆயிட்டேன், நான் என்ன இம்பாக்டை இல்லை என்ன வேல்யூவை இங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பிரதானமா பார்க்கறேன். என்னோட இந்த ஆர்குமெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு ஹிந்துல வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரி ராஜ்னா ஷா IAS, அவங்க தான் இப்ப செக்ரட்டரியா இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்தியாவோட டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்ப காலத்துல இருந்தே, மிடிவல் இந்தியால இருந்தே இந்தியாவோட டெக்ஸ்டைல்ஸ் அதுல வந்து ஒரு பெரிய ஒரு கருத்துருவாக்கம் உலகம் ஃபுல்லா இருக்கு. மாடர்ன் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும், இண்டிகோ ரெபலியன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவோட டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் இந்தியாவோ இல்லை அதுக்கு முன்னாடி இந்த மிடிவல் இந்தியாவில் இருந்து ஒரு பேசு பொருள் தான். இன்னைக்கு அந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டெக்ஸ்டைல்ஸ்க்கான டிமாண்ட் எங்க யூஎஸ்லயோ யூரோப்லயோ வந்து ஒரு டிமாண்ட் வந்து குறைவா இருக்கு. ஆனா அன்கன்ட்ரோலபிள் இம்போர்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு. இதெல்லாம் நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களும் இங்க இருப்பீங்க, சோஷியல் சயின்சஸ் படிச்சவங்களும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே இருக்கு. இப்போ இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இது யாரோட பிரச்சனை? டெக்ஸ்டைல் ஓனர்ஸோட பிரச்சனை, ரைட்? அந்த இந்தியன் பிசினஸஸோட ப்ராப்ளம். ஓகே, நம்ம மைக்ரோ எக்கனாமிக்கா பேசுறத அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம டிமாண்ட் அதிகம் ஆகிற மாதிரி புது எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு டெக்ஸ்டைல் செக்ரட்டரி நேற்று சொல்லியிருக்காங்க press conference. So what is she trying to do? She is negotiating new free trade agreements with West Asian countries like UAE and Australia. எதனால? அப்போ ஒருவேளை அங்க வந்து டிமாண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்லக்கிஷா இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவுக்கோ இல்ல UAEக்கோ நம்மளோட டெக்ஸ்டைல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் நம்ம எடுத்துக்கிற வேல்யூ கிரியேஷன். அதனாலதான் நம்ம வந்து சாரை வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோம். அவருக்கு கொடுத்த டைட்டில் சிவில் சர்வீசஸ் அண்ட் இந்தியாஸ் ஆண்டர்பிரனரியல் growth. அதைத்தான் நேற்று வந்து டெக்ஸ்டைல் செக்ரட்டரி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஆண்டர்பிரனரியல் growth இருக்கணும், இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறையணும், ட்ரேட் டெபிசிட் குறையணும், எல்லா கிரெடிட் ஏஜென்சிஸும் இந்தியாவுக்கு வந்து சரியான ரேட்டிங்ஸ் கொடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரும், இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், இந்தியாவோட ஜிடிபி பர் கேபிட்டா இன்க்ரீஸ் ஆகும், நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இந்தியா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமா இருக்கிற ஒரு நாடா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதிகமா ஃபிளரிஷ் ஆகிற ஒரு நாடா மாறும். இதுதான் ஒரு சிவில் சர்வெண்டோட வேலை. வெறுமனே நான் வந்து ஒரு 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 ஃபார்மர் சிவில் சர்வெண்ட்டையோ ஒரு சிவில் சர்வெண்ட்டையோ கொண்டு வந்து இது ஒரு எக்ஸாமினேஷனா அப்ரோச் பண்றதுக்கு பதிலாக, யாருக்கு நிஜமாலுமே ஒரு சிவில் சர்வெண்ட்னால ஒரு ஒரு சரியான ஸ்ட்ரீம்லைன் சிவில் சர்வீசஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு வேல்யூ கிரியேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சோம். தட்ஸ் வை வி சோஸ் மிஸ்டர் K Kumaravel. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, I request you all to lend your ears. அவர் பேசுற அந்த டைம்ல வந்து give your concentration. அவர் என்னென்ன மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு, எப்படியெல்லாம் வந்து ஒரு இந்தியன் ஆண்டர்பிரினியர் growthக்கு வந்து ஸ்ட்ரீம்லைன் சிவில் சர்வீசஸ் அவசியமா இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றதை வந்து we have to note down. அது என்னோட ரெக்வெஸ்டா நான் வைக்கிறேன். At this occasion, I welcome you all for this event, and I wish with your commitment and with your support, this event becomes an astounding success. Thank you very much.